உன் தாய் தந்தையை திருப்திப்படுத்தாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் சரி, அவனுடைய வாழ்க்கையே ஒன்றும் இல்லாத வாழ்க்கை தான். அவன் அல்லாவுக்கும் நாளைக்கு மறுமையில் போய் ரப்பை அவன் அடியான்னு நிற்க முடியாது. உலகத்திலையும் அவன் தோத்துட்டான். அல்லாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அடியான், நான் இறைநம்பிக்கையோடு வாழணுங்கிற அடியான் உலகத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய கடமை மிக முக்கியமானது. அல்லாவுக்கு அப்புறம் பெற்றோர்களை பேணுறது, கண்ணியமாக நடந்துக்கணும். இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், இந்த காலத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள்லாம் இன்றைக்கி வெகு தூர பயணம், வெளிநாடு பயணம், அல்லது வெளியூருடைய கல்லூரி படிப்பு இப்படின்னு பெற்றோர்களை விட்டு விலகி வாழக்கூடிய காலகட்டமாக உலகமாக இது ஆயிடுச்சு. தனி குடும்பம், மொத்தமாக கூட்டு குடும்பம் யாரும் இருக்கிறது இல்லை. தனித்தனி குடும்பங்களாக மாறிடுறாங்க. மனைவி வந்துடுறாங்க, குழந்தை வந்துடுறாங்க. அவர் வெளிநாட்டில் இருக்கிறார், அடுத்து நிறைய ஆண்டுகள் பெற்றோர்கள் ஊரில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் எவ்வளவு பேணுதலோட கண்ணியத்தோட பெற்றோர்கள் அரவணைத்து போகணுமோ, எவ்வளோ கண்ணியமான முறையில் பேசணுமோ, எவ்வளோ அன்பான முறையில் பேசணுமோ, அந்த அடிப்படையில் அவங்களுடைய உறவாக்கி கொள்ளணும்.